திருக்குறள் அதிகாரம் 118 கண்வித்து பழிதல். கண்தாம் கலுழ்வ தெவன்கொலோ தண்டானோய் தாம் காட்ட யாம் கண்டது. தணியாத காதல் துன்பத்தை நான் அறிந்ததே இந்த கண்கள் எனக்கு அவரை காட்டியதால்தானே. இப்போது அவரை காட்டு என என்னிடம் அழுவது எதற்கு? தெரிந்துணரா நோக்கிய உம்கண் பரிந்துணரா பைதல் உழப்பது எவன்? வரப்போவதை அறியாமல் அன்று அவரை எனக்கு காட்டிய என் மை தீட்டப்பட்ட கண்கள் இன்று இது நம்மால் வந்தது நாம்தாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணாமல் துன்பப்படுகின்றனவே எதற்காக? கதுமென தானோக்கித் தாமே கலுழும் இதுநக தக்க துடைத்து. அன்றைக்கு அவரை வேகமாக பார்த்துவிட்டு இன்றைக்கு தனியாக இருந்து இந்த கண்கள் அழுவதை பார்த்தால் சிரிப்புத்தான் வருகிறது. பெயலாற்றா நீரிழந்த உம்கண் உயலாற்றா உய்வில் நோய் என்கண் நிறுத்து. மை தீட்டப்பட்ட இந்த கண்கள் நான் தப்பிக்கவும் வாழவும் முடியாத காதல் துன்பத்தை எனக்கு தந்துவிட்டு தாமும் அழ முடியாமல் நீர் வற்றி போய்விட்டன. படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்தென் கண். கடலைவிட பெரிதாகும் காதல் துன்பத்தை எனக்கு தந்த கண்கள் தாமும் தூங்காமல் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. ஓ இனிதே எமக்கின்னோய் செய்தகன் தாம் இதற்பட்டது. எனக்கு இந்த காதல் துன்பத்தை தந்த கண்கள் தாமும் தூங்காமல் அழுவது நன்றாகத்தான் இருக்கிறது. உழந்துழன் துள்நீர் அருக விழைந்திழைந்து வேண்டி அவர் கண்ட கண். விரும்பி மகிழ்ந்து விடாமல் அன்று அவரை கண்ட கண்களின் உள் இருக்கும் கண்ணீர் எல்லாம் இன்று வருந்தி வருந்தி வற்றி போகட்டும். பேணாது பெட்டார் உளர்மன்னோ மற்றவர் காணாது அமைவில கண். உள்ளத்தால் என்னை விரும்பாமல் வாயால் மட்டுமே விரும்பியவர் நன்றாக இருக்கட்டும், ஆனால் அவரை காண முடியாமல் என் கண்கள் தூங்காமல் இருக்கின்றன. வாராக்கால் துஞ்சா வரிந்துஞ்சா ஆயிடை ஆரண்யர் உற்றன கண். அவர் வராதபோது வரவை எதிர்பார்த்து தூங்குவதில்லை, வந்தபோதோ எப்போது பிரிவாரோ என்று அஞ்சி தூங்குவதில்லை. இரண்டு வழியிலும் என் கண்களுக்கு தூங்க முடியாத துன்பந்தான். மறைபெறல் ஊரார்க்கு அரிதென்றால் எம்போல் அரைபறை கண்ணார் அகத்து. அடிக்கப்படும் பறை போன்று மனத்துள் இருப்பதை அழுது வெளியே காட்டிவிடும் எம்போன்ற பெண்களின் இரகசியத்தை அறிந்து கொள்வது இவ்வூரில் இருப்பவர்க்கு எளிது.